நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், என்ன விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது அப்படின்னு பிரிவினை கிடையாது. உங்கள் எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் எதை ஏற்படுத்திக்கிட்டாலும் அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விருப்பப்படுறீங்கன்னு மட்டும்தான் நினச்சிக்கும். அப்போது ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா அதை பற்றி பேசாதீங்க. ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி சொல்லாதீங்க, யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு வெறுப்பை காமிக்கிறதுக்காக நம்ம சொல்கிற விஷயங்களோ யோசிக்கிற விஷயங்களோ அந்த வெறுப்பை இன்னும் நமக்குள்ளே அதிகப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கான்ஷியஸ் நீங்கள் எதை சொன்னாலும் நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன், நீ ஆசைப்படுறேன் இல்லை அப்படின்னு மட்டும் தான் யோசிக்குமே தவிர உங்களுக்கு இது வேண்டாம்னு நினைக்கிறீங்க, இதை வேணும்னு நினைக்கிறீங்கன்ற அந்த பிரிவினையை கொண்டு வர தெரியாது. அப்போது ஒரு தப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த நபரை பற்றி அதிகமான நேரம் பேசுகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போது பேச பேச என்ன ஆகும், அந்த நபர் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு கான்ஷியஸ் நினச்சிக்குது. அப்போது எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு சூழலையும் பற்றி நீங்கள் பேசும்போது கான்ஷியஸ் அது திரும்ப திரும்ப எக்கோன்னு சொல்லுவோம், எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகுது, அந்த பர்சனோ அந்த சூழ்நிலையோ நம்ம வாழ்க்கைகளும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு வீடு பிடிக்கலையா அந்த வீட்டை பற்றி வெறுப்பான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு அதை எதிர்மறையாக சிந்திச்சு எதிர்மறையாக கோவப்பட்டு அங்கேருந்து நகர்ந்து போக முடியாது. அப்போது நமக்கு ஏற்படுற எல்லா கஷ்டமான சூழல்களும் ஏன் சீக்கிரம் விலகிறது இல்லை அப்படின்னா அதை பற்றி அதிக குறைகளையும் அதை பற்றின எண்ணங்களையும் நம்ம தான் திரும்ப திரும்ப உருவாக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு தப்பான செடி முளைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம வேண்டாம், இது நம்ம விட்டு விலகி போயிடணும்னு நினைக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் பேசுறது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் கான்ஷியஸ்க்கு எஸ் ஆர் நோ தெரியாது, சரி தப்பு தெரியாது. எதை நீங்கள் கேட்டாலும் எதை பேசினாலும் வாழ்க்கையில் கொடுத்துரும். ஸோ உங்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி.